நம்புறேன். இன்னைக்கு ஒரு முக்கியமான இந்த வீடியோல பார்க்க போறோம். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் கனவை சுழித்த ஒரு விஷயம். அதை பத்தி நம்ம இதில் பார்க்க போறோம். அப்படி நான் சொன்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நீட். அதாவது இந்த நீட் தேர்வு அப்படிங்கிறது வந்துட்டு மருத்துவ மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் கனவை சுழித்த ஒரு விஷயம் தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். கடந்த 10 வருடங்களுக்கு முன்னாலே இது நமக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி திராவிட கட்சிகளான திமுக இருக்கட்டும், அதிமுக இருக்கட்டும், அதாவது முன்னாள் மு.க. ஸ்டாலின் அவர்களா இருக்கட்டும், அல்லது மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களா இருக்கட்டும், அந்த அம்மையாருமே இந்த நீட்டை எதிர்த்தாங்க. நீங்க கேட்கலாம், அதாவது காங்கிரஸ் தான் இந்த இதை கொண்டு வந்து அது திமுக ஆதரவு தெரிவிச்சத ஒரு சில முட்டாள்கள் இந்த மாதிரி சொல்லுவாங்க. அப்படி பாத்தீங்கன்னா வந்துட்டு அந்த மாநில கட்சியான அந்த திராவிட முன்னேற்ற கழகம் கையெழுத்திட்டு எப்படி பாத்தீங்கன்னா, இது அதாவது ஒரு பொதுவான ஒரு கல்விக் கொள்கை, தேசிய அளவுல ஒரு தேர்வு ஒண்ணு இருக்கணும் மாணவர்கள் மத்தியில அப்படின்னு கொண்டு வரப்படும் போது இந்த நீட்டு தேர்வு இருக்கட்டும், மாநிலங்கள் அது தேவைன்னா ஏத்துக்கிடுவாங்க, எந்த மாநிலம் தனக்கு தேவையில்லையோ அதுல இருந்து விலக்கு தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு நிபந்தனையோட தான் திமுக கையெழுத்திட்டுச்சு. நாளோட அது மாறிடுச்சு. இது எக்ஸாம்பிளா சொல்றோம் பாத்தீங்களா, ஒருத்தர் வந்துட்டு நம்ம வேலைக்கு வைக்கிறோம், ஒரு கடை வச்சிருக்கோம், அதை வேலைக்கு வைக்கிறோம், அவர் நல்ல மாதிரியே வேலை பார்ப்பாரு வைப்பாரு அப்படின்னு நினைச்சு வேலைக்கு சேர்க்கிறோம். அவரும் அதே மாதிரி வராரு, நல்ல மாதிரியே வேலை பார்க்கிறாரு, நல்ல நமக்கு வந்துட்டு ஏற்கனவே போயிட்டு இருந்த ஒரு லாபத்தை பன்மடங்கா அதிகப்படுத்தி கொடுக்குறாரு. ஆனா அதே நபர் நம்ம கடை கல்லால இருந்து நமக்கு தெரியாம ஆட்டையை போட்டா உடனடியா அவரை தடுத்து நிறுத்திடுவோம். அதே போதாங்க மாணவர் நலனுக்காக, மாணவரோட மக்கள் கல்வி முன்னேற்றத்துக்காக அப்படின்னு கொண்டு வரப்பட்டதுதான் இந்த நீட்டு. இப்ப பாத்தீங்கன்னா வந்துட்டு கிட்டத்தட்ட 2014 இந்த மோடி கவர்மெண்ட், அதாவது ஒன்றிய அரசு வந்துட்டு மோடி தலைமையில பிரதமர் ஆனதுக்கு அப்புறம் 2014 அந்த காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா நீங்க எடுத்து பார்த்தா தெரியும், அதாவது மருத்துவத்துறையில வந்துட்டு கிட்டத்தட்ட நம்ம இதா இருக்கட்டும், நம்ம கவர்மெண்ட்டுக்கா இருக்கட்டும், அதே நேரத்தில் வந்துட்டு தனியாரா இருக்கட்டும், கிட்டத்தட்ட 44 கல்லூரிகள் நம்ம தமிழகம் தெரிஞ்சு. அதே போலதான் கர்நாடகா அதிக அளவு மருத்துவக் கல்லூரிகளை கொண்ட ஒரு மாநிலமா தமிழ்நாடும் கர்நாடகாவும் திகழ்ந்தது. அந்த 2014 காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா அது நம்ம மத்திய பிரதேஷ் யூபி சொல்றோம்ல, எம்பி யூபி, அப்புறம் வந்துட்டு நம்ம குஜராத், அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா இப்போ யூபியில உத்தரப்பிரதேசத்துல வந்துட்டு கிட்டத்தட்ட 9 மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள் தான் இருந்தது. அதே போல வந்துட்டு நம்ம குஜராத்ல 7 மருத்துவக் கல்லூரிகள் தான் இருந்துச்சு. இப்போ இந்த காலகட்டத்தில் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, அங்க பட்டம் பெறக்கூடியவர்கள் அங்க அதாவது அவங்க எனக்கு எந்த சர்டிபிகேட்டா இருக்கும், எந்த விதமான பிரயோஜனமும் கிடையாது. அந்த மாணவர்கள் குவாலிட்டியானவர்களா உருவாகல. அதாவது மத்திய பிரதேச, உத்தரப்பிரதேச, அப்புறம் ராஜஸ்தான், அப்புறம் குஜராத், பீகார் இந்த மாநில படித்தவர்களுடைய அந்த கல்வி தரம் என்பது ரொம்ப மட்டமானதா இருக்குன்னு சொல்லிட்டு முதல்ல நியூசிலாந்து வந்துட்டு அந்த சர்டிபிகேட் உள்ளவங்களுக்கு நாங்க வந்து விசா தர மாட்டோம், அனுமதிக்க மாட்டோம் தடை போடுது. அதே தொடர்ந்து அமெரிக்கா, ஆஸ்திரேலியா இந்த மாதிரி நாடுகள் அப்படி தொடர்ச்சியா அந்த மாநிலத்தை சேர்ந்தவர்களை வேலைக்கு எடுக்கிறது இல்லை. அதே நேரத்தில் நம்ம சவுத் சைடு, அதாவது நம்ம தென்னிந்தியான்னு சொல்லக்கூடிய நம்ம தமிழ்நாடா இருக்கட்டும், கேரளா இருக்கட்டும், ஆந்திராவா இருக்கட்டும், கர்நாடகா இருக்கட்டும், இங்க பூரா மாணவர்கள் சிறந்த முறையில கல்வி தரத்தில் உயர்ந்து விளங்க ஆரம்பிச்சாங்க. இதன் காரணமா என்ன பண்ணாங்கன்னா, அதாவது அந்தந்த மாநிலங்கள் அடிப்படையில சர்டிபிகேட் கொடுத்தா, இப்ப ராஜஸ்தான்ல படிச்சாங்க, பீகார்ல படிச்சாங்க, உத்தரப்பிரதேசல படிச்சாங்க, குஜராத்ல படிச்சாங்கன்னு சர்டிபிகேட் கொடுத்தா தான் அந்த மாணவர்களை அந்த நியூசிலாந்தா இருக்கட்டும், ஆஸ்திரேலியா இருக்கட்டும் ரிஜெக்ட் பண்றாங்க. பொதுவா இந்தியான்னு கொடுத்துட்டா அப்போ என்னோட வேட்டி சட்டை, என்னோட பேண்ட் சட்டை எடுத்து இன்னொருத்தன் போட்டு நான் சொன்ன மாதிரி இருக்கு. இதே போல சவுத் சைட்ல இருக்கக்கூடிய தரமான அந்த மாணவர்களுக்கும் இந்தியா அப்படின்னு பொதுப்படையான பேருக்குள்ள வந்துடுறாங்க. எந்த விதமான குவாலிட்டியா இல்லாத அந்த மாணவர்களும் அந்த பேருக்குள்ள வந்துடுறாங்க. இந்த மாதிரி ஒரு ஃபோர்ஜரி, இந்த அடிப்படையில தான் இந்த நீட் தேர்வு கொண்டு வரப்பட்டுச்சு. இதை பாத்தீங்கன்னா இந்த நீட் தேர்வை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ஒரு ஸ்கேம், அதாவது இந்த மோசடிக்காரர்களாக கொண்டு வரப்பட்ட ஸ்கேம். இந்த ஸ்கேமை கொண்டு வராங்க. ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் ஒரே தேர்வு, அதன் அடிப்படையில மருத்துவ இடம். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இங்க வந்துட்டு நாடு முழுவதும் இந்தியா முழுவதும் ஒரே தேர்வுன்னா, அப்போ உத்தரப்பிரதேசத்துல இருக்கோம், ராஜஸ்தான்ல இருக்கோம், குஜராத்ல இருக்கோம், எல்லாரும் இந்த தேர்வு எழுதுவோம். யாரு அதிக மதிப்பெண் எடுத்திருக்காங்களோ கட்டாய அடிப்படையில தமிழகத்தில் இருக்கக்கூடிய மருத்துவக் கல்லூரிகள், கர்நாடக மருத்துவக் கல்லூரியில ராஜஸ்தான்ல இருக்கால் ஒரு ஆள் படிக்கலாம், மத்திய பிரதேசத்துல இருக்கால் ஒரு ஆள் படிக்கலாம், அதே போல பீகார், குஜராத் இப்படி எல்லா பகுதியில் இருக்கவங்களும் வந்து படிக்கலாம். அப்போ நம்ம மாணவர்களுடைய அந்த கல்வி என்பது, அந்த மருத்துவ படிப்பு என்பது கேள்விக்குறியாக்கப்படுது. இதை தாங்க மிகப்பெரிய ஸ்கேம் அப்படின்னு நம்ம சொல்றோம். அது அந்த நேரத்துல 10 வருஷத்துக்கு மேலே எழுத்தாங்க. இப்பவும் கண்டிப்பான முறையில் அது எதிர்க்கப்பட வேண்டிய ஒன்று. ஒரு காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா, அதாவது BA, MCOM, BCOM, லிட்டரேச்சர் இந்த இங்கிலீஷ் மதிப்பு அதிகமா இருந்துச்சு. அதை தொடர்ந்து BE இன்ஜினியரிங், யாரை பார்த்தாலும் இன்ஜினியரிங், யாரை பார்த்தாலும் இன்ஜினியரிங். இது இன்ஜினியரிங் நிறைய ஆயிட்டு. நிறைய தமிழ் மாணவர்களுக்கு, அண்ணன் மாணவர்களுக்கு, BE படித்தவங்களுக்கு வேலை இல்லாம டொமேட்டோ
சுகி இந்த மாதிரி வந்துட்டு வேலைகளுக்கு போயிட்டு இருக்காங்க. கேட்டா நான் பிஇ படிச்சிருக்கேன், நான் வந்துட்டு எலக்ட்ரானிக் இன்ஜினியர் படிச்சிருக்கேன் இந்த மாதிரி. அதே போலதான் இன்னொரு 10 வருஷம் பாத்தீங்கன்னா அந்த மருத்துவத்துறை என்பது ரொம்ப சீரழிஞ்சு செல்ல தமிழ்ங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. நம்ம எதனால அந்த பதிவு வரோம்னா, நம்மளோட நம்ம சவுத் சைடு இருக்கக்கூடிய நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா இந்த மருத்துவ மாணவர்களுடைய இந்த மாணவர்களுடைய அந்த கல்வியை வந்து கேள்விக்குறியாக்குறதுக்காக மற்ற மாநிலங்கள்ல இருந்து கொண்டு வந்து இங்க அவங்களுக்கான இடத்தை வந்து வாங்கி கொடுக்கணும், அந்த மாணவர்களும் இங்க வந்து படிக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் கொண்டு வரப்பட்டதான் இந்த நீட் தேர்வு. இதை முற்றிலுமா எதிர்க்கிறோம். இது பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 13,999, அதாவது கிட்டத்தட்ட 14,000 மருத்துவ மாணவர்கள் ஒரு வருடத்துல தேர்வாகி வெளியே போறாங்க. கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மருத்துவக் கல்லூரி, அதாவது மருத்துவக் கல்லூரிகளின் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 78. அது தனியாரா இருக்கட்டும் கவர்மெண்டா இருக்கட்டும் ரெண்டு சேர்த்து கிட்டத்தட்ட 5,300 சொச்சம் சம்திங் கவர்மெண்ட்ல வந்துட்டு அந்த மருத்துவக் கல்லூரியில சீட் இருக்கு. அது போனா தனியார். அப்போ தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா இதெல்லாம் வந்துட்டு மருத்துவக் கல்லூரியா இருக்கட்டும் மற்ற கல்வியா இருக்கட்டும் முக்கியத்துவம் கொடுத்து சிறப்பு வாய்ந்த இளைஞர்களும் மாணவர்களும் உருவாகிறாங்க. அதே நேரத்தில் இந்த 10 வருட ஆட்சி காலம் கிட்டத்தட்ட 2014 இருந்து 2024, 26 இந்த வருடத்துல இந்த 10 வருட காலத்துல வந்துட்டு நம்ம ஏற்கனவே சொன்னோம்ல, எங்க குஜராத்தா இருக்கட்டும் அந்த உத்தரப்பிரதேசத்துல நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 9 மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள் இருந்தது. அந்த 9 மருத்துவமனை இப்ப எவ்வளவு தெரியுமா? 88. ஒரு 10 வருட கால ஒன்றிய அரசோட ஆட்சியில கிட்டத்தட்ட 9, 10 இருந்த மருத்துவக் கல்லூரி 88 ஆயிருக்கு. கிட்டத்தட்ட 10% அதிகரிச்சிருக்கு. அது எப்படிங்க? அப்ப கல்வி அளவு அங்க வசந்துட்டாங்களா? அங்க வந்து கல்வியோட தேவைகள் அதிகமாயிருச்சா? அப்படிலாம் இல்லைங்க. இந்த நீட் தேர்வு என்பது முழுக்க மோசடி தரக்கூடிய, அதுவும் குறிப்பா சவுத் சைடு இந்த இளைஞர்கள் மாணவர்களை அது வஞ்சிக்கக்கூடிய ஒரு தேர்வா தான் இருக்குது. அப்போ வந்து இப்போ வந்து எப்பவுமே நம்ம நீட்டுக்கு எதிராக தான் இருப்போம். நீட் ஒரு காலமும் ஒரு சிறந்த மருத்துவரை உருவாக்கிடுமா கேட்டா அது கிடையாது. அது ஒரு கல்வியா இருக்கும். இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த நீட்டை வச்சு பெரிய இந்த கார்பரேட் நிறுவனங்கள் அதை நீட்டுக்கு வந்து நாங்க பாஸ் பண்றோம், நாங்க வந்து எங்கள்கிட்ட கோச்சிங் தருங்க, அது ப்ராடுக்கார அந்த ஒரு சில மீடியாக்களும் என்ன பண்ணுவாங்கன்னா, பாருங்க என் பையன் முதல் வருஷம் வந்து நீட் தேர்வு அட்டன் பண்ணா, படிச்சா கட் ஆஃப் போயிருச்சு, அடுத்த வருஷம் பார்த்தா ஒரு 2 புக்கு தாங்க, இதை படிச்சா போதுங்க, அப்படி பண்ணா போதுங்க, சுலபமா நீட்ல பார்த்தாங்க. நீட்டுன்னு மாணவர்களோட மண்டையில இது ஒரு கல்வி, இது ஒரு மோசமானது, இதை வந்து ஸ்பெஷலா வந்துட்டு பணம் எடுத்தவங்க பணம் கட்டி கோச்சிங் கிளாஸ் போய் கோச்சிங் சென்டர்ல போய் ஸ்பெஷல் வகுப்பு அதாவது டியூஷன் சென்டர்ல அட்டன் பண்ணாதான் அவங்க பாஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு கொண்டு வந்துட்டாங்க. இதனால விரக்தியில எத்தனையோ மாணவர்கள் உயிர்றாங்க. இந்த நீட் என்பது இந்த பாடத்திட்டம் என்பது தேவையில்லாத ஒண்ணுங்கிறத நம்ம பதிவு பண்றோம். இந்த ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி பைஜூஸ் அப்படிங்கிறது தான் இந்த கார்பரேட் நிறுவனம் இந்த நீட்டுக்கு நாங்க வந்து டியூஷன் கிளாஸ் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு கிளாஸஸ் எடுத்து எல்லா பக்கமே அவங்க வந்துட்டு சென்டர் போட்டாங்க. டியூஷன் சென்டர் நீட்டுக்கு வந்து ஸ்பெஷல் கோச்சிங் சென்டர்னு போட்டாங்க. கிட்டத்தட்ட 4,000 இருந்து 5,000 கோடி டேர்ன் ஓவர் பண்றாங்க. அவங்க டேர்ன் ஓவர் பண்ணி அந்த பைஜூஸ்ங்கிறது பாத்தீங்கன்னா இப்ப தமிழ்நாட்டை விட்டு ஒழிஞ்சு போயிட்டு அவன் அட்ரஸ் இல்லாம போயிட்டு அது வேற கதை. அவன் கிரிக்கெட்ல ஆடுவாங்கல்ல, இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ்ல அவங்க வந்து தங்க பங்குதாரரா 200 கோடி 300 கோடி 500 கோடின்னு ஸ்பான்சர்ஷிப் போட்டு அதில் லாபம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு நிறுவனம் இந்த பைஜூஸ். இந்த மாதிரி கார்பரேட் நிறுவனம் நிறைய இருக்குதுங்க. இந்த நீட்டுக்கு எதிராக நம்ம வந்துட்டு எவ்வளவோ வந்துட்டு போராடினாலும் அந்த ஒன்றிய அரசு மத்திய அரசானது இதுக்கு வந்துட்டு காது கொடுக்கறதா இல்ல. ஒரு சிலவங்க நீங்க கேட்கலாம், அதாவது நீட்னு வந்து 12th வந்துட்டு சுவாலஜி இருக்கு, பயாலஜி இருக்கு, அவங்க படிச்சதுல இருந்தானே கேள்வி கேட்க போறாங்க. இது முட்டாத்தனமா இல்லையா? திறமையான மருத்துவர்கள் உருவாகணும்னா அந்த நீட் தேர்வை எழுதி அவங்க பாஸ் பண்ணட்டும், அதுக்கப்புறம் அந்த மருத்துவர்களும் அவங்க மாறட்டும் அப்படின்னு கேட்கலாம். ஒரு நல்ல கேள்விதான். அதாவது இதுவரைக்கும் உருவாக்கப்பட்ட அத்தனை மருத்துவர்களும் போலியானவர்களா? அவங்க மருத்துவ சான்றிதழ் செல்லாதா? அவங்க பண்ற ஆபரேஷன் எதுவும் சக்சஸ் ஆகலையா? இல்ல அவங்க சரியான மருத்துவத்தை கொடுக்கலையா? இவ்வளவு நாள் பண்ண 2014க்கு முன்னால எத்தனையோ மருத்துவங்கள், தலைசிறந்த மருத்துவங்கள் உலகளாவிய முறையில் இருக்கிறாங்க. ஏன்னா எல்லா துறையிலும் அது வந்துட்டு அறுவை சிகிச்சை துறையா இருக்கட்டும் இல்ல மற்ற துறையா இருக்கட்டும் எல்லா துறையிலும் சிறந்து விளங்கக்கூடிய மருத்துவர்கள் இருக்கத்தான் செய்றாங்க. இன்னும் ஒரு சில அதிமேதாவிகள் பதவிகளையும் பட்டங்கள்லையும் பொறுப்புகளையும் இருக்கிறவங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா வந்துட்டு நீட்டு மட்டும்தான் ஒரு தேர்வா? ஏன் இன்ஜினியரிங் படிக்க கூடாதா? ஏன் எலக்ட்ரிக்கல் படிக்க கூடாதா? என் வீட்டுல எலக்ட்ரிக்கல் வேலை தேவைப்படுது ஆளு, என் வீட்டுல பிளம்பிங் வேலைக்கு ஆள் தேவைப்படுது, மற்ற தேர்வை தேர்ந்தெடு. மாணவர்கள் என்ன தேர்ந்தெடுத்து படிக்கணும் அப்படிங்கிற அவங்களோட விருப்பம். அதுக்கு அதிகாரிகளும் சரி அரசாங்கமும் சரி வழிவகை செய்யணும். ஒரு காலமும் அவர்களுக்கு தடையா நிக்க கூடாது அப்படிங்கறத ஆழமா இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன். என்னைக்குமே வந்துட்டு நீட் என்பது தமிழகம் மட்டுமல்ல ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமே தேவையில்லாத ஒன்று. அது மாணவர்களுக்கு உகந்ததும் அல்ல என்பதை நான் பதிவு பண்ணிக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல வீடியோல உங்களை சந்திக்கும் முறை உங்களிடம் உங்கள் அரபிஞானியாராகிய நான். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. குறிப்பா உங்க மனசுல தோன்றத தயவுசெய்து கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோல சந்திக்கிறேன்.